சுவாமி, என்னே என் பாக்கியம்! எங்கோ அற்ப சுகங்களே பேரின்பம் என்ற மாயையில் அமிழ்ந்திருந்த என்னை மீட்டு அரங்கனின் பாதம் சேர்த்த உமக்கு என்ன கைமாறு செய்வேன்? ஒரு சத்குரு கிடைத்து விட்டால் அவனுக்கு இவ்வுலகில் கிடைக்காததென்று ஒன்றுமில்லை என்ற வாக்கியம் என் விஷயத்தில் மிகவும் மெய்யாகிவிட்டது. தூதுவளை கீரையை சமைத்து தந்து என் நாவை அடிமையாக்கிய தாங்கள் இன்று அரங்கனின் தூதுவராக வந்து என்னையே அவருக்கு அடிமையாக்கி விட்டீர்கள். நான் ஏதேனும் பிழையாக பேசியிருப்பின் தாங்கள் தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. என் கண்களை திறந்து எனக்கு நல்வழி காட்டிய தங்கள் பொற்பாதங்களுக்கு இந்த அடியவனை சமர்ப்பிக்கின்றேன். தயை கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி நீரே எனக்கு ஆச்சாரியர். ஆள வந்தாரே சுவாமி, ஒரு சிறு விண்ணப்பம். மறுமுறை என்னை அப்படி அழைக்காதீர்கள். என் பாட்டனார் நாதமுனிகளால் அகமகிழ்ந்து அளிக்கப்பட்ட யமுனை துறைவன் என்ற பெயராலேயே என்னை அழையுங்கள். யமுனை துறைவரே, என் மனம் மிகவும் மகிழ்ந்திருக்கிறது. நிதிகளுக்கெல்லாம் பெருநிதி கிடைத்த பின்பும் கர்வம் கொள்ளாமல் மன்னிக்க வேண்டி நீ யாசிப்பதும், உன் முன்னோர்களை மதித்து அவர்கள் இட்ட பெயரை நினைவு கொள்வதும் என்னை பரவசப்படுத்திவிட்டது. அதாவது ஆச்சாரியனுக்கு உண்டான பரிபக்குவ நிலை உனக்கு வந்துவிட்டது. எனவே இன்றிலிருந்து நான் உனக்கு ஒரு அடைமொழியை இந்த அரங்கன் சன்னதி முன் அளிக்கிறேன்.